இப்போ லங்ஸ்ல போய் தண்ணி கோத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒருவேளை அந்த கிளைண்ட் வந்து உங்களை ஜாதகத்துல பார்த்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்க முன்னாடியே சொல்ல முடியும். சொல்லாங்க. சந்திரன் பலமா இருந்தா அவங்களுக்கு வந்து சுவாசம், கண், சளி. இப்போ குரு சந்திரன் அப்படிங்கிறதும் குரு ராகு என்பதும் வாயு தொடர்பான பிரச்சனை. குரு சந்திரன், குரு ராகு, சந்திரன் ராகு இதெல்லாம் வந்து உணவு சம்பந்தமான பிரச்சனை. செவ்வாய், குரு, சந்திரன், ராகு இது வந்து ஏதோ ஒரு தொற்று சம்பந்தமாக உள்ளே இருக்கக்கூடிய புண் அது மாதிரி ரணங்களை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை தான். காரணம் என்னன்னா அவங்களா இதை குடிச்சா உடம்பு சரியாயிரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எதையாச்சும் ஒன்று செய்கிறது. அப்புறமா வந்து நிறைய வேர்கள்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வேக வச்சு குடிக்கிறதான் செய்கிறது. மனோ ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு இந்த நோய் இருக்குது அல்லது ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கிறது காரணம் வந்து இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறது. நான் ஒரு ஜாதத்தில் சூரியன் பவராக இருந்தால் கண்டிப்பாக 45 வயசுக்கு மேலே அவங்களுக்கு நான் சொல்கிறது சாலேஸ்வரம்னு சொல்லக்கூடிய வெள்ளெழுத்து கண்ணாடிங்கிறத தாண்டி வேற இந்த ப்ராக்ரஸிவ் லென்ஸ் ரெண்டும் கிட்ட தூர பார்வைகள் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும் இல்லைங்களா, அதுவும் வந்து இவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரிஷபராசி, அடுத்து விருச்சக ராசி, அடுத்து கடகராசி, மகர ராசி இந்த 4 ராசியில் இருக்கவங்களுடைய குடும்பங்களில் நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறமா கிட்னி அதாவது சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக தொற்று இது மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக பார்க்குறோன்றதுனால இந்த சந்திரன் அப்படிங்கிறது சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களை குறிப்பிடுது. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களோட பதிவு இந்த செவ்வாய் அதாவது அந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனையை பற்றின பதிவு ரொம்பவே நல்லா இருந்தது சார். அதே போல் இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த தீராத நோய், அதுக்கப்புறமேட்டு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க சார், சதா வந்து தனக்கு வந்து நோய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் நீங்கள் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்போ மனோ ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு இந்த நோய் இருக்குது அல்லது ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கிறது காரணம் வந்து இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறது. அடுத்து சந்திரன் ராகு சேருவது அல்லது சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் நீசம் பெறுவது இந்த அமைப்புகள் இருந்தால் அல்லது சந்திரன் பரிவர்த்தனையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் ஃபைன் பண்ண முடியாது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த டாக்டர் விட்டு வேறு டாக்டர்கிட்ட போவாங்க. இப்படி டாக்டர் ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சித்த மருத்துவர் அவரை பார்த்துட்டு அவர் கையெழுக்கி எப்படிச்சோ உங்களுக்கு பெரிய நோய் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாயிரும். சரியாக கண்டுபிடிச்சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி கடைசியில் தின்னுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் வந்து இந்த நிலவேம்பு கஷாயம், அப்புறமா வந்து இந்த கபசுர குடிநீர்லாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சு காய்ச்சி குடித்தாங்க. ஓகேங்களா. காரணம் என்னென்னா அவங்களா இதை குடித்தா உடம்பு சரியாயிரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எதையாச்சும் ஒன்று செய்கிறது. அப்புறமா வந்து நிறைய வேர்கள்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வேக வச்சு குடிக்கிறதான் செய்கிறது. இதெல்லாம் வந்து சந்திரனுடைய பிரச்சனை. இது வந்து மனோரீதியான பிரச்சனை ஒன்று. அடுத்து வந்து இந்த தொடர் நோய்கள், தீராத நோய்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சூரியன் சனி அல்லது சூரியன் சனி புதன் அல்லது சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது. இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடிய தீராத நோய்களை சொல்கிறது. மறுபடியும் நான் சொல்கிறது, எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயை குறிப்பிடக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். அப்போ இந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் காம்பினேஷன் ஆகிருக்கோ என்ன நோயின்றதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவருக்கு நோய் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு செவ்வாய் வக்கரமோ பரிவர்த்தனையோ அல்லது செவ்வாயோட சேர்ந்த கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ ஆயிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நோய் இருக்கலாம். அடுத்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் ஒரு நோய் இருக்கலாம். அடுத்து ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் புதனும், நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, வினோதமான நோய் என்னன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட போனால் அப்படி இல்லைன்னு சொல்லுவார். அந்த நோயே தெரிலன்னு வாங்க, அந்த நோய் கண்டுபிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இது நோயே இல்லை சார், இது எல்லாத்துக்கும் இருக்குது, இது ஒரு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி நோய் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சுடுறது எல்லாமே வந்து இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன். எஸ் சார். இப்போ இந்த முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த கிட்னி பிரச்சனை வருது இல்லையா, இந்த கிட்னி வந்து ஃபெயிலியர்னு வாங்க, டயாலிசிஸ் பண்ணணும்னு வாங்க, இது எப்படி சார்? சந்திரன் தாங்க கிட்னி, சிறுநீரகம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே வந்து சந்திரன் தான். அப்போ சந்திரன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது. கிட்னி வந்து சில நேரத்தில் பால் வினை தொற்று சம்மந்தமான விஷயத்தில் வந்துச்சுன்னா அது சுக்கிரன், இருந்தாலும் பியூரா சந்திரன். அப்போ நிறைய பேருக்கு சந்திரன் உச்சமோ நீசமோ அல்லது ஆட்சியோ பெற்றவங்களோட வீட்டில் தான் வந்துங்க மேசராசி, ரிஷபராசி, அடுத்து விருச்சக ராசி, அடுத்து கடகராசி, மகர ராசி இந்த 4 ராசியில் இருக்கவங்களுடைய குடும்பங்களில் நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறமா கிட்னி அதாவது சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக தொற்று இது மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக பார்க்குறோன்றதுனால இந்த சந்திரன் அப்படிங்கிறது சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களை குறிப்பிடுது. இன்னொன்று சார், இப்போ இந்த பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கூட நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் வருது. அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய வருது அப்படின்னே சொல்லலாம். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது வந்து குரு மற்றும் சூரியன், குரு சூரியன் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகளை பார்க்குறோம். குரு சூரியன் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதையும் குறிக்கிறது. மாரடைப்பு, சம்மந்தமான விஷயம், ஆன்ஜியோ பண்ணுறது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு எல்லாத்தையும் குறிப்பிடுறதுமே இந்த குரு சூரியன் தான். அப்போ சூரியன் என்பது கணையம்,
இது மாதிரி விஷயங்களையும் குறிப்பிடுது. அதுக்கப்புறம் இதயத்தையும் குறிப்பிடுது. அப்போ குரு சூரியன் சேர்ந்துச்சுன்னா இதயம் சார்ந்த தொற்றுகள் பிரச்சனைகள் வரலாம், அல்லது கணையம் சார்ந்த தொற்றுகள் பிரச்சனைகள் வரலாம். இப்போ லங்ஸ்ல போய் தண்ணி கோத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒருவேளை அந்த கிளைண்ட் வந்து உங்களை ஜாதகத்துல பார்த்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போதுன்னு நீங்க முன்னாடியே சொல்ல முடியும்? சொல்லாங்க. சந்திரன் பலமா இருந்தா அவங்களுக்கு வந்து சுவாசம், கண், சளி. அதனால தான் நிறைய பேருக்கு மகர ராசி இருக்கிறவங்க, கடக ராசி இருக்கிறவங்க, விருச்சிக ராசி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி சைனஸ் ஆகும், அடிக்கடி தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த நீர் கோர்க்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நுரையீரலில் நீர் கோர்க்கிறது, அப்புறம் அந்த மூக்கு பெண்டாயிடுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்கிறது வந்து சந்திரன் வந்து பலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே போல் சூரியனுக்கு 1, 5, 9 சந்திரன் இருந்தால், அமாவாசை பௌர்ணமின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி காலங்களில் பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி நுரையீரல் தொற்று, சளி தொற்று, கண் சம்பந்தமான தொற்றுகள் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் சார், இப்போது இந்த கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான பிரச்சனைகள் கூட வந்து சில பேருக்கு ரொம்ப முத்தி போய் அவங்களால வந்து உணவு கூட சரியாக எடுத்துக்க முடியாது, எனக்கு செரிமானம் ஆகாதுன்றாங்கல்ல, அது எதை குறிக்கும் சார்? ராகு தான் வந்து இந்த செரிமான மண்டலங்களையும், சந்திரன் ராகு குரு இந்த 3 காம்பினேஷன் வந்து செரிமானத்தை குறிக்குது. இதில் வந்து இந்த உணவே எடுத்துக்க முடியாமல் போயிடுறது, உள்ள குடலுக்குள்ளே புண்ணாயிடுறது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இது எல்லாமே வந்து செவ்வாய், குரு, சந்திரன் இந்த 3 சேர்றது. அதே போல் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு குடல் சுருங்கிறத பார்க்குறோம். இப்போ குரு சந்திரன் அப்படிங்கிறதும் குரு ராகு என்பதும் வாயு தொடர்பான பிரச்சனை. குரு சந்திரன், குரு ராகு, சந்திரன் ராகு இதெல்லாம் வந்து உணவு சம்பந்தமான பிரச்சனை. செவ்வாய், குரு, சந்திரன், ராகு இது வந்து ஏதோ ஒரு தொற்று சம்பந்தமாக உள்ளே இருக்கக்கூடிய புண் அது மாதிரி ரணங்களை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஏன் சார், இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கவங்களுக்கு வந்து இந்த பித்த பிரச்சனை, உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. இந்த பித்தம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிளட்லேயும் கலந்து அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இந்த பித்தம் போன்ற விஷயங்கள்லாம் யாராருக்கு வரும்? சூரியன் பலமாக இருக்குது. சித்திரை மாதம் பிறந்தவங்க, ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, மாசி மாதம், ஆவணி மாதம் பிறந்தவங்க, அல்லது ஒரு மாதத்தினுடைய இறுதி 2 நாள் அல்லது ஆரம்ப 2 நாளில் பிறந்தவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த பித்தம், அதுக்கப்புறமா பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலி, அப்புறமா வந்து இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது இந்த மாதிரி நபர்கள் இருக்கவங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் ஆகுறது, ரொம்ப எமோஷனல் ஆகுறது, அது வழியாக வரக்கூடிய தலைவலியை நம்ம பார்க்கணும். ஏன் சார், இப்போ உடலில் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாமே நான் கேட்டது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி சிறு சிறு பிரச்சனைகள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கண் கோளாறுன்னுவாங்க, காது கேட்காமல் போகிறது, அதே மாதிரி வந்து திடீர்னு இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வராமல் போகிறது, இது ஒவ்வொன்றும் ஜாதகத்தை எதை குறிக்கும் சார்? இது எல்லாமே வந்து இந்த கண்ணு சின்ன வயசில் தெரியாமல் போகுது, ஒரு 15 வயசு வரைக்கும் கண்ணு தெரியாமல் போகுது அப்படின்னா மேக்ஸிமம் சந்திரனுடையது தான். 15 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் கண் இடையில தெரியாமல் போகுது, திடீர்னு அடிபட்டு தெரியாமல் போகுதுன்னா சுக்கிரன். 50 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா, 40 வயசுக்கு மேலே போய் கண் பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அது சூரியன் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஜாதத்தில் சூரியன் பவராக இருந்தால் கண்டிப்பாக 45 வயசுக்கு மேலே அவங்களுக்கு நான் சொல்கிறது சாலேஸ்வரம்னு சொல்லக்கூடிய வெள்ளெழுத்து கண்ணாடிங்கிறத தாண்டி வேற இந்த ப்ராக்ரஸிவ் லென்ஸ் ரெண்டும் கிட்ட தூர பார்வைகள் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும் இல்லைங்களா, அதுவும் வந்து இவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சந்திரன்றது சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டிருப்பானுங்க பசங்க, சின்ன சின்ன பசங்க, அதெல்லாம் சந்திரன் பவரான ஜாதகங்கள். இடையில ஒரு கண்ணு மட்டும் தெரியாது, அல்லது குடும்பத்தில் யாருக்காச்சும் கண்ணு தெரியாமல் போகிறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன் பவரான ஜாதகங்களை பார்க்கலாம் நம்ம. ஏன் சார், இப்போ அதே மாதிரி இது சொன்னல காது கேட்காம போகிறது, காது வந்து புதனோட சேர்ந்த ராகுக்கு எது திடீர்னு இடையில வந்து இந்த தொடர்பு உறுப்புகள் பேசுறது, நுகர்றது, பார்க்கறது, கேட்கறது, இந்த மாதிரி தொடு உணர்வு, இதில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறத நம்ம பார்க்கணும். ஏன் சார், இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாமல் போகிறது, ஊமையாக போகிறது, இது வந்து பிறவியில் நான் சொல்லலை, நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஏதாவது மாதிரி விஷயங்கள் வந்து சூரியனும் புதனும் கன்னி மற்றும் சிம்ம ராசியிலிருந்து பரிவர்த்தனை ஆகுது. அடுத்த ஒரு ஜாதத்தில் சந்திரனும் புதனும் சேர்ந்துருப்பது, அப்போ ரெண்டுமே சேர்ந்துருக்குது. அதே ஜாதத்திலே ராகுக்கு எது சந்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி ஒரு அப்நார்மலிட்டியான ஒரு நோய்கள் வருது. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி திடீர்னு தான் வரும் அந்த நோய் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் அடிபடுறது வந்து சில சமயம் ரொம்ப மோசமாக பெட்ரிடனால ஆகும். உடனே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன் பகவான் வந்து வேலை பார்த்துட்டாரு, சனி பிடிச்சிருச்சு, சனி பிடிச்சா முதல்ல பாதத்தில் தான் அடிபடுன்றாங்க. இது மூட நம்பிக்கையா இல்லை இது எப்படி சார்? அது வந்து ஜோசியத்தில் சனிங்கிறது கால்ன்றதுனால காலில் அடிபட்டுனா சனியினுடைய தன்மை அதிகமாக இருக்குன்னா உண்மையிலே சனி தாங்க. செவ்வாய் சனி சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி காலில் அடிபடுறது, காலில் பிளேட் வைக்கிறது, கையில் பிளேட் வைக்கிறது, முதுகு தண்டில் பிளேட் வைக்கிறது, இது மாதிரி வெளி உலோகங்களை கொண்டு வந்து உடம்புக்குள்ள வைக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனி செவ்வாய் மற்றும் சனி ராகு இருந்தால் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ சனியும் செவ்வாயும் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி கால். ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.